நிறைவு செய்தியாக உலகம் முழுக்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அங்கங்கே நடைபெற்று வருகிறது. இப்போ கிறிஸ்மஸ் வந்தாலே கடந்த சில வருடங்களாக நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, ஆங்காங்கே சில விபத்துகளும் கூடவே நடக்குது. வெளிநாடுகளில் பார்க்கும்போது பெரிய ஒரு கூட்டம் கூடக்கூடிய இடங்களில் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்கள் அட்டாக் பண்ணுற செய்திகளும் நிறையா வந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவில் ஒரு பீச்சில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 15 பேர் அதில் இறந்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? மிக வருத்தமான செய்தி. அதாவது கிறிஸ்துமஸ் நடக்கும்போது கிறிஸ்துவர்கள் கூடுவார்கள் என்பதற்காக அந்த சமயத்தையே தாக்குதல் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு பயங்கரவாதிகள் செய்திருக்கக்கூடிய செயல் இது ஒரு விபத்து இல்லை, பயங்கரவாத செயல். ஏன்னா விபத்துனா எதிர்பாராமல் நடக்கக்கூடியது. முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு கொலையோ இந்த மாதிரி ஏற்படுத்துவது என்பது பயங்கரவாதம். நம்ம எல்லாம் பார்க்குறோம், பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை அப்படி அடிக்கடி மீடியாவில் செய்தி வரக்கூடிய அந்த தகவல் நம்ம பார்க்குறோம். இங்கே பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவங்களுக்கு பாகிஸ்தான் சேர்ந்த 2 முஸ்லிம்கள் தான். ஆனால் பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை. இதே போல பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற முஸ்லீம் பயங்கரவாதிகள் பகல்காம்ல தாக்குதல் நடத்தினார்கள். அப்போ இங்கே உள்ள இந்த மீடியாக்கள்லாம் சத்தம் போட்டன, பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை. அவங்க பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அமெரிக்கா நாட்டில் இரட்டை கோபுரத்தை போய் தாக்கின விமானத்தை கொண்டு போய் பின் லேடன் பின்னால் இருந்தார், எல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் தனிப்பட்ட முறையில் போய் தாக்கினார், பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், நாம ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இது அப்பட்டமான இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல். பாகிஸ்தான்ல 2 பேர் போய் அப்பாவும் பையனும் அப்படி கிடையாது. தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. நடத்தின உடனே இவங்கெல்லாம் போய் எல்லாம் கை கொட்டி சிரிச்சு ஆஹா எல்லாம் நியாயப்படுத்தினாங்க. இஸ்ரேல் திருப்பி எதிர்வினை ஆட்டின உடனேயே என்ன பண்ணாங்க? உலகத்தில் உள்ளவங்கலாம் கூப்பிட்டாங்க, சேவ் காசா, சேவ் காசா. இந்த காசால இருக்கக்கூடியவன் அவங்க எல்லாம் எழுதுறாங்க பக்கமா, அவனுக்கு தண்ணி இல்லை, சோத்துக்கே வழி இல்லை, மின்சாரம் கிடையாது, பாவம். ஆனா அந்த காசா பாலஸ்தீனுக்கு வெடிகுண்டு இருக்கிறது, விமானங்கள் இருக்கின்றன, ராக்கெட் இருக்கின்றன, தாக்கக்கூடிய ட்ரோன்கள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கு, சோத்துக்கு வழி இல்லையா அப்படின்னு பேப்பர்ல செய்தி நான் சொல்றேன். அப்ப உலகம் முழுக்க இந்த இஸ்லாமிய பயங்கரவாத செய்யக்கூடிய இந்த காசா பாலஸ்தீனுக்கு ஆதரவாக எல்லாமே நம்ம நாட்டில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் தலைவர்கள் உட்பட, அரசியல் தலைவர்கள் உட்பட அவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரித்து பேசியதன் விளைவுதான் இப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. இதே போல பாருங்க, ஆஸ்திரேலியால இதற்கு முன்பு இதே போல பல முறை இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்தது, இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடந்தது. அந்த ஒயிட் ஸ்கின் தவிர வேற யார் இருந்தாலும் அவங்கள அடிச்சாங்க, பிரவுன் ஸ்கின்டு பெர்சன் அடிச்சாங்க. கனடாவில் நடந்தது. அதனால இதை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். அப்போ அரசாங்கம் இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு எந்தமான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கு பாருங்க, அங்குள்ள கிறிஸ்துக்கள் மீது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாக்கியிருக்கிறார்கள். அப்படி நான் பார்க்கறது இது. இதில் கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம், இன்னொன்று, ஒவ்வொரு நாடும் ஏதோ சில பொருட்களை தயார் செய்து ஏற்றுமதி செய்கிறது வெளிநாடுகளுக்கு. பாகிஸ்தான் உலகம் முழுக்க டெரரிஸ்ட்டை மட்டும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கு, எல்லா நாடுகளுக்கும். இப்போ அரேபியாவுக்கு மற்ற முஸ்லீம் நாடுகளுக்கு தான் அணுகுண்டு தயாரிக்கணுமா, டெக்னாலஜி வேணுமா, பாகிஸ்தான் கொடுக்கும். டெரரிஸ்ட் வேணுமா, பாகிஸ்தான் கொடுக்கும். டெரரிஸ்ட் அட்டாக் எப்படி பண்ணணும், பாகிஸ்தான் கொடுக்கும். அப்படி பயங்கரவாதத்தை உலகுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக பாகிஸ்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்துக்கே பெரிய தலைவலி. அப்படிப்பட்ட பாகிஸ்தான் உருவாக காரணமானது காங்கிரஸ், நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா பாகிஸ்தான் என்ற நாடு உருவாகக்கூடிய வாய்ப்பே நம்முடைய நாட்டில் இல்லாம, நீங்க வரலாற்றை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். அதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அதை தூண்டி விட்டு எல்லா வேலையும் செஞ்சு காங்கிரஸ் கட்சி. இல்லாட்டி பாகிஸ்தானை உருவாகியே இருக்காது. ஆகவே காங்கிரஸ் உலக பயங்கரவாதத்துக்கான ஒரு மறைமுகமான அது ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம நினைவுபடுத்துறேன் இந்த சமயத்துல. அதே போல இன்றைக்கு உலகத்துல இன்னும் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஆபத்து என்னன்னா,
லிபரல். லெப்டிஸ்டுக்கு வந்து வேற பேரை போய் வச்சுக்கிறாங்க, லிபரல். இப்போ பாகிஸ்தான்ல, ஆஸ்திரேலியா அந்த கவர்மெண்ட் தான் இருக்கு, லிபரல்ஸ். இந்த லிபரல்ஸும் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்டும் இப்போ நெக்ஸஸ் எல்லா இடத்துலையும் ஒன்றா சேர்ந்து செயல்படுறாங்க. அது உலகத்துக்கே பெரிய ஆபத்து. ஒரு சாஃப்ட் அப்ரோச் லிபருக்கும் இந்த இஸ்லாமிக் பயங்கரவாதிகளுக்கும். அதனால இதனுடைய பாதிப்பு இப்போ ஆஸ்திரேலியா பார்க்குறோம், தொடர்ந்து உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அடுத்து வரக்கூடிய உலகத்துக்கு பெரிய சவாலாக இருக்கும் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டியிருக்கிறது.